சிந்து பைரவி சீரியல்ல இப்ப சிந்து ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க தேளு கடிச்சதுனால. கொஞ்ச நேரம் ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில வர்ற நம்ம சிவாவுக்கு அப்பதான் சிந்துவுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு தெரிய வருது. உடனே பதட்டமா வந்து சிந்து அட்மிட் ஆயிருக்கிற ரூமுக்குள்ள போயிட்டு ரிப்போர்ட்டை செக் பண்றாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேல் கடிச்ச உடனே அழைச்சிக்கிட்டு வந்திருந்தா இவ்வளோ சீரியஸ் ஆகிருக்காது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் சொன்ன உடனே சிவாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. நேராக வெளியில் வந்து அன்னபூர்ணி பெரியம்மாவை தான் திட்டுறாங்க. நீங்கள் சிந்து மேலே இருக்கிற கோபத்தினால தான் சிந்துவை வேணும்னே ஹாஸ்பிட்டல் அழைச்சிக்கிட்டு வராமல் விட்டுட்டீங்க அப்படின்னு நம்ம சிவா வந்து அன்னபூர்ணியை திட்ட ஆரம்பிக்கிறாப்புல. அன்னபூர்ணியால் இதை தாங்கவே முடியல. உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் ரூமுக்குள்ளே போயிட்டு சிந்து கையை பிடிச்சிக்கிட்டு சிவா கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அன்னபூர்ணி வந்து இப்படியெல்லாம் பேசிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அன்னபூர்ணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கோயிலுக்கு தான் போகிறாங்க. சிந்துவுக்காக வேண்டிக்க போகிறாங்களாட்டுக்கு. கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் நம்ம சிந்துவும் கண்ணை முழிச்சிடுறாங்க. கண்ணை முழிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உள்ளார கூப்பிட்டு பார்க்கணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போகிறாங்க. ஆனால் சிந்து எங்கே அன்னபூர்ணி அத்தையை காணோம். அவங்க தான் எனக்கு தேள் கடிச்ச உடனே ரொம்பவுமே பதறி போயிட்டாங்க. அவங்க என்னைய காப்பாத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணுனாங்க அப்படின்னு நம்ம சிந்து வந்து எல்லா விஷயத்தையுமே மயக்கத்தில் இருந்தாலும் பார்த்துருப்பாங்களாட்டுக்கு கேட்டிருப்பாங்களாட்டுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்த அந்த மருத்துவச்சி பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியால் என்ன பண்ண முடியும், அவங்களும் வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தா ஆனால் யாருக்குமே ஃபோன் போகவே இல்லை. கடைசியில் என்னையை கூப்பிட்டா நாங்கள் 2 பேரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். நாங்களே வயசானவங்க, எங்களால் இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், ஆறுமுகம் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லுது. அதுக்கப்புறம் சிந்துவும் இருந்துக்கிட்டு நீ எதுக்காக அத்தையை இப்படி திட்டின, அத்தை வந்து எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம சிவாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. கொஞ்ச நேரத்தில் அன்னபூர்ணியும் கோயிலேருந்து இங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே ரூமுக்குள்ளே வந்த உடனே சிவா கிட்ட நான் வந்து சிந்துவை பழி வாங்கலாம் நினைக்கவே இல்லைப்பா, நாங்கள் இதெல்லாம் பண்ணினோம். அதுக்கப்புறம் ஆறுமுகம் வந்தோடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டோம். நான் ஒன்றும் அவ்வளோ இறக்கமும் இல்லாதவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவாவும் பெரியம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு.